Dear students, cheerful welcome to 3rd Standard English. Unit 3, The World Around Us. In this heading, today we are going to study the right place. Students, இந்த செஷனில் யூனிட் 3ல நம்மை சுற்றியுள்ள உலகம் அப்படின்ற ஹெட்டிங்கில் இருக்க the right place என்ற லெசன் படிக்க போகிறோம். In this lesson, there are two camels. One is mother camel, other one is the child camel. They both had a conversation about something. That conversation is our lesson. இப்போ இந்த அம்மா ஒட்டகமும் குழந்தை ஒட்டகமும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆசையாக இருக்குல்ல? Okay, let's see the lesson, children. The right place. Ma, the elephants have short legs with 5 toes. But why do I have long legs with 2 toes? முதல்ல child camel பேச அம்மா, யானைக்கு குட்டையான கால்களோட 5 விரல்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனால் ஏன் எனக்கு மட்டும் நீளமான கால்களோட 2 விரல்கள் மட்டும்தான் இருக்குன்னு கேட்குது. My child, we live in the desert. The desert has a lot of sand and rocks. Our legs help us to walk in the loose desert sand. Our toes protect us from the hard sand. மதர் கேமல் என்ன சொல்லுது? மை சைல்டு, நம்ம பாலைவனத்தில் வாழறோம். பாலைவனத்தில் நிறைய மணலும் பாறைகளும் இருக்குது. நம்முடைய நீளமான கால்கள் எதுக்கு உதவி செய்யுதான்? இந்த பாலைவனத்தினுடைய பாலைவனத்தோட மணல் எப்படி இருக்கும்? ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த பாலைவனத்தோட மணலில் நடக்கிறதுக்கு வசதியாக அதனுடைய கால்கள் நீளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய விரல்கள் எதுகிலிருந்து பாதுகாக்க? அந்த பாலைவன மணலினுடைய சூட்டிலிருந்து பாதுகாக்குது. மா, why do I have these long eyelashes? இப்போ சைல்ட் கேமல் என்ன கேட்குது? எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ நீளமான இந்த இமை முடிகள், ஐலாஷஸ் இமை முடிகள், எனக்கு மட்டும் ஏன் நீளமான இமை முடிகள் இருக்குன்னு கேட்குது. Child, in the desert there are strong winds. These winds carry sand with them. Our eyelashes keep our eyes safe from these winds. இப்போ மதர் கேமல் என்ன சொல்லுது? மை சைல்டு, டெசர்ட்டில் பாலைவனத்தில் காற்று தீவிரமாக வீசும். அந்த காற்றோட சேர்ந்து மணலும் இருக்கும். அந்த மணல்ல இருந்து, காற்றுல பறக்கக்கூடிய அந்த மணல்ல இருந்து நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நமக்கு நீளமான ஐலாஷஸ் இருக்குன்னு சொல்லுது. ஐலாஷஸை பற்றி சொல்லிட்டு மதர் கேமல் திருப்பி வேற ஒரு கொஸ்டின் கேட்குது. என்ன கேட்குதுன்னு பார்க்கலாம். Do you know why we have humps on our back? மதர் கேமல் என்ன கேட்குது? நம்மளுடைய முதுகுல மேலே ஏன் இந்த திமிழ் இருக்குன்னு உனக்கு தெரியுமான மதர் கேமல் கேட்குது. சைல்டு கேமலுக்கு பதில் தெரியுமா? தெரியாது. ஸோ மதர் கேமலே திருப்பி பதில் சொல்லு. In the desert, it's hard to find food and water. Our humps store food so that we can use the food in the hump if we cannot find it in the desert. இப்போ மதர் கேமல் என்ன சொல்லுது? பாலைவனத்தில் உணவும் தண்ணியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்முடைய இந்த திமிழ் தான் உணவை சேமித்து வைக்குது. இந்த சேமித்து வச்ச உணவை நம்ம எங்கே உணவும் தண்ணியும் கிடைக்கலையோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. மா, கேன் யூ டெல் மீ வை வி ஹாவ் ஹாட் ஸ்கின்? இப்போ திருப்பி சைல்டு கேமலுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. அது என்னன்னா, ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த ஸ்கின், தோல் ரொம்ப மொத்தமான ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு கேட்குது. இட் சேவ்ஸ் அஸ் ஃப்ரம் thorny cactus plants as well as from the hot sun and cold nights in the desert. இப்போ மதர் கேமல் என்ன சொல்லுது? இந்த ஹாட் ஸ்கின் எதுக்கு உதவுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய முட்செடிகள் இருக்கும் இல்லையா, இந்த கேக்டஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த தோல் தான் இதை காப்பாற்றுது. அது மட்டும் இல்லாமல் பகலில் சூடான சூரியன்ட்டு இருந்தும் இரவு நேரத்தில் பகல் நேரம் ரொம்ப சூடாக இருக்கும், இரவு நேரத்தில் ரொம்ப குளிராக இருக்கும். பகல் நேரம் அதிக வெப்பத்தில் இருந்தும் இரவு நேரம் அதிக குளிரில் இருந்தும் இந்த ஹாட் ஸ்கின் தான், மொத்தமான ஸ்கின்னு தான் இந்த ஒட்டகங்களை பாதுகாக்குது. எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணோனையும் சைல்டு கேமல் இன்னொரு புது டவுட் கேட்குது. அது என்னன்னு பார்ப்போம். மா, why are we in the zoo? Why are we not in the desert?
கடைசியாக என்ன டவுட் கேட்குது சைல்ட் கேமலை, நம்ம ஏன் பாலைவனத்தில் இல்லாமல் ஜூவில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்குது. இந்த கேள்வியை கேட்டோடனே மதர் கேமல் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. மதர் கேமலுக்கு பதில் சொல்ல முடியல. மதர் கேமல் என்ன நினச்சிருக்கோம், நம்மெல்லாம் பார்க்கணும், பாலைவனத்தில் எல்லா மக்களாலையும் வந்து பார்க்க முடியாது இல்லையா. இந்த மதர் கேமலும் சைல்டு கேமல் மட்டும் ஜூவில் வச்சிருக்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், did you enjoy the conversation? So, from this conversation, what we learnt? The camel has long legs and 2 toes. It has long eyelashes and also hump for storing food. It also has a hard skin to save from hot sun and cold nights. இந்த 2 ஒட்டகங்களும் பேசிக்கிட்டதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒட்டகத்துக்கு நீளமான கால்களும் 2 விரல்களும் நீளமான இமை முடிகளும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அது உணவை சேமித்து வைக்கிறதுக்காக பெரிய திமிழ்கள் முதுகின் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தோல் வந்து ரொம்ப மொத்தமாக கனமானதாக இருக்குது. அதை எதுலேருந்து பாதுகாக்குது, முட்செடிகளில் இருந்தும் பகலினுடைய சூரிய வெப்பத்திலிருந்தும் குளிர் இரவுல இருந்தும் அதனை பாதுகாக்க வைக்குது. Okay children, I hope you all will understood the special features of the camel's body and also the desert. We will meet in next class with a new lesson. Till then, thank you children.